மணல் எடுப்பதற்கான அரசின் கட்டுப்பாடுகள் காரணமாக திருச்சியில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆயிரக்கணக்கான லாரிகள் காத்திருக்கின்றன. இதன் காரணமாக விபத்து, போக்குவரத்து நெரிசல், அவசரத்திற்கு ஆம்புலன்ஸ் செல்ல முடியாத சூழல் போன்றவை ஏற்பட்டிருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். கண்ணு கட்டிய தூரம் வரை லாரிகள் காத்திருக்கும் இந்த இடம் திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் உள்ள மணல் குவாரி. குவாரிகளில் மணல் எடுக்க தமிழக அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகள் காரணமாக கொள்ளிடம் ஆற்று மணல் குவாரியில் 4 பாதைகளிலும் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஏறக்குறைய 2000த்திற்கும் அதிகமான லாரிகள் காத்திருக்கின்றன. மேலும் திருச்சி, சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலும் லாரிகள் காத்திருக்கின்றன. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் அவசர தேவைக்கு கூட ஆம்புலன்ஸ் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் மக்கள். அதே நேரத்தில் தண்ணீர் குடிக்க கூட செல்ல முடியாமல் லாரியிலேயே காத்திருக்க வேண்டியுள்ளதாக கூறுகிறார்கள் லாரி ஓட்டுநர்கள். நாங்கள் மணலும் அள்ள முடியல. 10ஆம் தேதி எடுத்த டிடி இன்னும் எங்கள் பைக்குள்ள இருக்கு. அரசு ஒரு ஒழுங்குபடுத்தலை. இதை ஒழுங்குபடுத்தி இந்த நிர்வாகத்தை நல்லா சிரமப்படுத்தி ஒரு நாளைக்கு 150 வண்டி அள்ளுறத ஒரு 500 வண்டி கணக்கில் அள்ளுனாங்கன்னா மக்களுக்கு தங்கு தடையின்றி மணல் போய் சேரும். ஒரு 12,000 13,000 விற்கலாம். 10,500 ரூபாய்க்கு போன வண்டி இன்னைக்கு 20,000 ரூபாய்க்கு மணல் போய்கிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 2000 லாரிக்கு லோடு போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வெறும் 150 லாரிக்கு தான் லோடு போடுறாங்க. அப்போ 10 நாள் இருக்காங்கன்னா 10 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஆல்ட்டு வாடகை 1000 ரூபாய், டிரைவருக்கு 200 ரூபாய் செலவாகுது. இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா மக்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு. ஒரு லோடு 11,000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த மணல் இன்னைக்கு 25,000 ரூபாய்க்கு விற்கிது. மண் எடுக்கலன்னு ஒன்று சொல்லி முடிங்க. எங்களால் ரோட்டில் நிற்கிறனால எங்களுக்கு ரொம்ப டிராஃபிக் ஆகுது. ஒரு அர்ஜென்ட்டான ஒரு இடத்துக்கு போனால் கூட போக முடியல. ஒரு ஆம்புலன்ஸ் வந்தால் கூட எங்களுக்கு ஒரு இதாக டிராஃபிக்காக நிற்கிது. அதனால் எங்களால் ஒன்றும் முடியலை. ஏதோ ஒன்று பண்ணி முடிங்க. மணல் விநியோகம் குறித்து தமிழக அரசு தெளிவுபடுத்துவது மட்டுமே இதற்கு தீர்வாக அமையும் என அவர்கள் கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக திருச்சியிலிருந்து செய்தியாளர் லெனின்.